அனைவருக்கும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம். சி.வி. சண்முகம், கே.பி. முனிசாமி இவர்கள் இருவரையும் வேகமாக தைலாபுரத்தின் பிரச்சனைகளை முடிக்க சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமகவையோ அல்லது நாம் தமிழரையோ இரண்டு கட்சிகளில் ஒரு கட்சியை கூட்டணியில் இழுக்காமல் அவர் ஓயப் போவதில்லை என்று முடிவு செய்திருக்கிறாராம். இந்த இரண்டு கட்சிகளுக்கும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூது அனுப்பி கொண்டிருக்கிறாராம். இந்த நிலையில்தான் இன்றோ அல்லது நாளையோ சி.வி. சண்முகம், கே.பி. முனிசாமி இவர்கள் இருவரும் தைலாபுர தோட்டத்திற்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் தைலாபுர தோட்டத்திற்கு யாரும் செல்லுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவுதான். ஏனென்றால் தைலாபுர தோட்டத்தில் இருந்து 4-5 நாட்களுக்கு முன்பாகவே பாமகவின் தலைமையில்தான் கூட்டணி என்று மருத்துவர் ஐயா அவர்கள் தெளிவாகவே அறிவித்து விட்டதாக நமக்கு கிடைத்த தகவலை ஏற்கனவே நாம் ஒரு காணொலியில் பதிவேற்றம் செய்திருந்தோம். ஆனால் இந்த நிலையில்தான் இப்பொழுது கிடைத்திருக்கின்ற தகவலின்படி கே.பி. முனிசாமி அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும் தைலாபுர தோட்டத்திற்கு சென்று வேகமாக கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சி.வி. சண்முகத்திற்கும் கே.பி. முனிசாமி அவர்களுக்கும் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த தகவல் நமக்கு கிடைத்தது. இதே வேளையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீமானுக்கும் தொடர்ந்து தூது அனுப்பி கொண்டிருப்பதாகவே சொல்லப்படுகிறது. ஆனால் சீமான் அவர்கள் சற்றும் வளைந்து கொடுக்காமல் அவர் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தவித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லிவிட்ட பிறகும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தைலாபுர தோட்டத்தின் கதவுகளை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே வேளையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் கூட்டணியை அமைப்பதற்கான சில வேலைகளை அவர் முன்னெடுத்திருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே சில கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறது. இதே வேளையில் தான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு தருமபுரி மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது பாட்டாளி மக்கள் கட்சி 2024 தேர்தலுக்கான வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் எங்களுடைய முடிவை வெகு விரைவில் அறிவிப்போம் என்று அவரும் செய்தியாளர் மத்தியில் கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் நமக்கு இன்று இந்த செய்தி கிடைத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போடுகின்ற இந்த கணக்கு வெற்றி பெறுமா என்பது மிகவும் கேள்விக்குறிதான். அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய வழக்கு நீதிமன்றத்தில் வருகின்ற 29ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்திற்கு வரவிருக்கிறது. எந்த வழக்கு அப்படின்னா ரட்டளை வழக்கு. ரட்டளையும் கட்சி கொடியையும் நான் பயன்படுத்த வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு வருகின்ற 29ஆம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. ஏற்கனவே நீதிமன்றம் ரட்டளையை அதிமுகவிற்கு கொடுத்து விட்டது. அதிமுகவிற்கு தான் ரட்டளை என்று ஏற்கனவே நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்ட சூழ்நிலையில அந்த வழக்கை மேல்முறையீடு செய்து உச்ச நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் முறையிட்டு இருக்கிறாராம். ரட்டளையும் கட்சி கொடியும் பயன்படுத்த எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று நீதிமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறாராம் ஓபிஎஸ். ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இந்த பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கின்ற அதே சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து கூட்டணியை உறுதி செய்வதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது வேகம் காட்ட தொடங்கி இருக்கிறார். ஏனென்றால் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளது. மார்ச் அல்லது ஏப்ரலில் கண்டிப்பாக தேர்தல் வந்துவிடும். ஏனென்றால் ஜனவரி இன்று 23 தேதி ஆகிவிட்டது. அதனால வெகு விரைவில் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால கூட்டணியை நாம் உறுதி செய்து விட வேண்டும் என்று எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறாராம். காரணம் என்ன அப்படின்னா, ஒருவேளை பாமக கூட்டணியில் வசப்படவில்லை என்றால், சீமானும் கூட்டணிக்கு வசப்படவில்லை என்றால், மீண்டும் வேறு வழி இல்லாமல் மோடி அமித்ஷாவுடைய கை கால்களை பிடித்தாவது மீண்டும் பிஜேபியை கூட்டு சேர்த்து கொண்டாவது நாம் களத்தை சந்திக்க வேண்டும் என்று எடப்பாடி அவர்கள் விரும்புகிறாராம். அதனாலதான் வேகமாக கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர்களான சி.வி. சண்முகம், கே.பி. முனிசாமி இவர்களை தைலாபுர தோட்டத்தின் தகவல் எனக்கு வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தி
வற்புறுத்தி வருகிறாரா? பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியுடனும் கூட்டணி வலையில் சிக்கக்கூடாது என்று மிகவும் எச்சரிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று திராவிட கட்சிகள் துடிக்கிறது. அதுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தால் நாம் வெற்றி பெறலாம். பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாத சூழ்நிலையில் நாம் தேர்தல் களத்தை சந்தித்தால் வெற்றி என்பது அவ்வளவு சாத்தியமில்லை என்று அவர்களுக்கே நன்றாக தெரியும். இப்படி ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் நீதிமன்ற பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பாமகவிற்கும் சீமானுக்கும் தூது விடுவதை நிறுத்தவில்லையாம். சீமான் அவர்கள் எடப்பாடி விரிக்கின்ற வலையில் விழுவாரா? எடப்பாடியால் பாமகவை கூட்டணிக்குள் இழுக்க முடியுமா? நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்குள் இழுக்க முடியுமா? இவரால் எதை செய்ய முடியும் என்பது அவருடைய தேர்தல் காலம் நெருங்க நெருங்கத்தான் இது அனல் பறக்க தொடங்கும். இப்போதைய சூழ்நிலைக்கு நமக்கு கிடைத்த தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். அடுத்த தகவல் என்ன என்பதை நாம் அடுத்த காணொலியில் பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.